பணக்கார பாஷை. இந்த சம்ஸ்கிருத பாஷைக்கு இல்லாத சப்தங்கள் இல்லை. எந்த தாத்துலையும் எந்த சப்தத்திலையும் எப்படி வேணால் பிரயோகம் பண்ணலாம். அதனால நிகில புவன ஜன்மான்னு சொன்னா என்னான்னார். உங்களாழ்வான் ஆச்சரியப்பட்டார். காலக்ஷேபம் கேட்குற காலத்திலே இவ்வளவு உயர்ந்த சந்தேகங்களா? நான் முன்னுக்கு வந்துடுவேன் என்ன அப்பொழுதே அவர் அனுகிரகித்தார்னு சரித்திரம். அப்போ அவர் அழகாக சமாதானம் தெரிவித்தார். வாஸ்தவன் நீ சொல்றது நிகில புவன ஜன்மா எழுதியிருக்கலாம். ஆனால் பிரபந்தத்தை ஆரம்பிக்கச்சே நல் எழுத்துக்களிலே தொடங்க வேண்டும். ஆங்கிறது விஷ்ணு வாச்சகா, விஷ்ணுவுக்குன்னு இருக்கிற எழுத்து அ. நைங்க நிஷேதம் இல்லைங்கிற அர்த்தத்தில் தானே நகாரம் வரும். ஆரம்பிக்கச்சே நாவலை தொடங்கக்கூடாது. அதனால் விஷ்ணுவுக்கு எழுத்தான அகாரத்திலே தொடங்குவோம்னு சுவாமி ஆரம்பித்தார்னு சரித்திரம். ஒரு அகிலவை தாண்டறதுக்குள்ளே இத்தனை கேள்வி ஒரு பிள்ளை கேட்டிருந்தார்னா கடைசி வரைக்கும் ஸ்ரீபாஷ்யத்தை என்னைக்கு இவர் காலக்ஷேபத்தை முடிக்க அவர்களுக்கு அதுக்கு பொழுதும் இருந்தது, ஞானமும் இருந்தது. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவிதபூத விராதரக்ஷைக தீட்சே. ஒன்று விடாமல் தன் அடிபணிந்தவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பேன் என்று பத்த கங்கணனாக நிச்சயம் ரட்சிப்போம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் விரதம் மாறாத எம்பெருமான் காஞ்சி தேவப்பெருமாளை போலே பிரம்மம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன் பிரம்மங்கிற வரைக்கும் கொண்டார் சுவாமி. மேலே அந்த பிரம்மம்னுட்டா இப்போ நாம் தேட ஆரம்பிப்போம். படைத்தது, காத்தது, அழித்தது இதெல்லாம் ஆகாசத்தில் இருக்கா, பூமியில் இருக்கா, காட்டில் இருக்கா, மலையில் இருக்கான்னு தேடுவோம் இல்லையோ. உடனே நம்ம சுலபமாக்கி கொடுத்துட்டார் சுவாமி. இப்போ அந்த பிரம்மம் எதுன்னு உங்கள் கண்ணுக்கு படும்படி சொல்லுகிறேன். பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம வரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா. அந்த பிரம்மம் வேறல்ல, அதுக்கு எத்தனை பெருமகள் உண்டோ அந்த பெருமகளோடே இதோ கண்கொண்டு சேவை சாதிக்கும்படி திவ்யமான சங்க சக்கரங்களை இரு கைகளிலேயும் வலது திருக்கையாலே தன்னுடைய திருவடிகளையும் காட்டி இடது திருக்கையாலே தன் முழந்தாள தொட்டு காட்டி கொண்டு பெருமான் சேவை சாதிக்கிறான். அவனேதான் உலகமுண்ட பெருவாயன். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுயிரே திலத மொலகுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே குலதலொடியேன் உன பாதம் கூடுமாறு கூறாயே. ஆரம்பத்து கடைசியில சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்கிறார். ஆக பிரம்மம் வேறல்லன், ஸ்ரீனிவாச பெருமானே வேறல்லன். ஸ்ரீனிவாசனே தான் பிரம்மம்னா இது நாம சேவிக்கிறபடின்னா இருக்கார். ஒரு கர்ப்ப கிரகம் ஏதோ 12 அடிக்கு 12 அடிக்குள்ளன்னா இருக்கார். நாம கதவு பூட்டணும்னா பூட்டிவிடலாமே, திறக்கணும்னா திறக்கலாமே. நாம இட்ட வழக்குத்தானே ஸ்ரீனிவாசன். பிரம்மன் நாம இட்ட வழக்கான்னு தோணும். நம்ம வச்ச சட்டம்லாம் பிரம்மத்திடத்திலே செல்லாது. ஆனால் ஸ்ரீனிவாசனிடத்துல செல்றது, இவரிடத்துல செல்றது, அவனிடத்துல எதுவுமே செல்லாது. எப்படி அவன் இவனாக முடியுங்கிற சந்தேகம் வரும். அவர்னா பெரு பிரம்மாண்டமாக இருக்கார், பெருசு தெரியறது. ஆனால் இங்கே இவர் நமக்கு இருக்கிற ஒரு 12 அடி வசனம் தெரியறது. நாம் வைத்த விளக்கு சக்கர பொங்கல்னா நீ சக்கர பொங்கல், இன்னைக்கு பாஷர் அம்பரமே இல்லைன்னா இல்லை, நாயகனாய் நின்று சரி சக்கர பொங்கல் உண்டுன்னா உண்டு, கரவகள் பென்ஷன்னு உண்டு, தத்யோதனம் உண்டுன்னா உண்டு, உந்து மதகளித்த நாளைக்கு புளியோதரைன்னா புளியோதரை. என்னன்னைக்கு நாம் என்னென்ன சொல்கிறோமோ அதை பெற்றுக்கிறான். பிரம்மத்தின் அருகிலேயே போக முடியாது. அப்பேற்பட்ட பிரம்மம் போய் இந்த ஸ்ரீனிவாசராய் இறங்குவராங்கிற முதல் சந்தேகம் வரும். அதற்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் விஷ்ணு சூக்தம். நம்முடைய சம்பிரதாயத்திலே பஞ்சசூக்தங்கள்னு சொல்லுவோம். சாஸ்திரத்தில் ஒரு பகுதியாவது, வேதத்தினுடைய முக்கியமான பகுதிகளையாவது ஓரொரு திரைவர்ணிகனும் அவசியம்தான் அனுசந்தானத்திலே கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அத்தியனம் பண்ணணும். நம்ம பிராமணியம்ங்கிறது நிலைக்கணும்னா அதற்குண்டான ஏதாவது சிறிதளவாது நம்ம அனுஷ்டானம் முயற்சி எடுக்க வேண்டும். அதில் முக்கியம் இந்த 5 சூக்தம். முதல்ல எம்பெருமானுடையது புருள் சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம், இந்த 3 முக்கியம். ஸ்ரீ சூக்தம், பூசூக்தம் கண்டிப்பாக முக்கியம். மேலே தெரிஞ்சுக்க முடிஞ்சா நீளா சூக்தம். அதோட பொறுமா உபனிஷத்துக்கள் அவுக்கான்னு தெரிஞ்சுதாகணும். கடைசி பட்சம் பெருமாள் சந்நிதியில் எல்லா இடத்துலையும் போனால் திருமஞ்சன காலத்தில் தைத்திரிய உபனிஷத்து சேவிக்கிறா, அது வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன உபனிஷத்துக்கள், ஈஷாவாசி உபனிஷத்து 15 மந்திரத்தோடு முடிஞ்சு போயிடும். கட்டோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, தலவக்கார உபனிஷத்து, சின்ன சின்ன உபனிஷத்து சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க தானே நம்ம மனத்துக்குள்ளே ஒரு உறுதி நன்றாக பிறக்கும். நாம் என்னத்துக்காக பிறந்தமோ ஓரளவுக்கு தெரிஞ்சுனுட்டோம். அதை பற்றி சுற்றி நாம் நினைக்க ஆரம்பித்தோம்னா கண்ட இடத்துல மனசு போகிறது முதல்ல தவிர்க்கப்படும். சந்தேங்கிறதுனா 1 மணி நேரம் உட்கார்ந்து தானே ஆகணும். அந்த 1 மணி நேரம் கண்ட விஷயத்துக்கு மனசு போகிறது நின்றுடுமா இல்லையா? அதனால் இதளவுக்கு பஞ்சசூக்தமான தெரிஞ்சது. ஒரு சூரிய நமஸ்கார பிரஷ்னம், நமக்கு அது உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஆரோக்கியம். சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சுண்டு உதகசாந்தி எங்கே போனாலும் கண்டிப்பாக நடக்கும். சீமந்தன்னா உண்டு, உபநயனன்னா உண்டு. உதகசாந்தி மந்திரம் தெரிஞ்சுன்னா நாமும் சேர்ந்துட்டு அவர்களோட சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு புண்ணியாக வாசனம் எங்கேயும் தேடிட்டு போக வேண்டாம்.
புண்ணியாவச்சன மந்திரம் செஞ்சுன்னு நம்ம கிரகத்திலேயே ஏதானும் ஒன்று நடந்ததுன்னா அந்த இடத்த சுத்திப்படுத்துறதுக்கு நாமே புண்ணியாவச்சனம் தெரிஞ்சு விடலாம். இது எல்லாத்துக்குமே ப்ரகஸ்பதி சுவாமியைத்தான் தேடிண்டு ஓடணுங்கிறது நடக்காது. அவர்களுக்கும் காரியங்கள் அதிகம். அதனால் ஓரளவுக்கு சின்ன சின்னதை நாம் பிரயோகத்தோடு தெரிஞ்சு விடணும். அடி இப்போ சந்தியாவந்தனத்தை பற்றி சொல்லலை, மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேனே தவிர அது ஏதோ அது நிச்சயங்கிற புத்தினால் சொல்லாமல் விட்டுட்டேன் அடியே. இல்லை அதையும் சேர்த்துச்சான் சொல்லணும்னா சேர்த்து நடுங்க. இதுக்காக சொல்ல வந்தேன், இந்த உபனிஷத்திலே முதல் 5 சூக்தங்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரிக்வேதத்தில் சேர்க்கப்பட்ட அழகான சூக்தங்கள். அதில் விஷ்ணு சூக்தத்தை 2 பாகமாக பார்க்கலாம். ரிக்வேதத்தை அஷ்டகமாக பிரிப்பர்கள். அதில் முதல் அஷ்டகத்திலே 2வது அத்தியாயத்திலே 7வது வர்க்கத்திலே ஒரு 5 மந்திரங்களாலே விஷ்ணுவனுடைய பெருமையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். 6 விஷ்ணுன்னு சொல்லி முடிச்சிருவார். இப்போ நாம் என்ன பார்த்துட்டு இருக்கோங்கிறத மனசில் வாங்கிடுங்கோ. பிரம்மம் மிக பெரியது. அது எப்படி ஸ்ரீனிவாசனா இறங்க போகிறதுங்கிறத சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ ஸ்ரீனிவாசன்கிறவர் நம்ம கை காலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவர். ஆனால் பிரம்மங்கிறது எதற்குமே கட்டுப்படாத ஒரு தத்துவம். அந்த பிரம்மத்தை எப்படி ஸ்ரீனிவாச உருவத்தில் நம்மால் இறக்க முடியும்? இப்படி ஸ்ரீனிவாசன் சொன்னது பார்சாரதிக்கு வச்சுக்கலாம், ரங்கநாதனுக்கு வச்சுக்கலாம், 6க்கும் வைத்துக்கொள்ளலாம். என்னமா ஸ்ரீனிவாஸ், ஆனால் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது மற்ற பேரில்லை, ஸ்ரீனிவாசனை பற்றி தான். ராமானுஜர் எழுதினது பிரம்மணி ஸ்ரீனிவாசே. இப்போ நாம் பார்க்க போகிற விஷ்ணு சூக்தம் எழுதி வைத்ததும் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான பத்தி. இதில் முதல் அஷ்டகத்திலே 2வது அத்தியாயத்தில் ஒரு பாகம், 2வது அஷ்டகத்தில் 2வது அத்தியாயத்தில் மற்றொரு பாகம். இந்த 2 பாகத்தையும் சேர்த்து பார்த்தா இதில் முதல் அஷ்டகத்தில் இருக்கிறதுனால பிரம்மம் 6ன்னு விளக்கிடுத்து, 2வது அஷ்டகத்தில் இருக்கிறதுலேருந்து ஸ்ரீனிவாசன் 6ன்னு விளக்கிறது. இந்த 2ஐயும் தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா அவர் இப்படி எப்படி இறங்கினார்னு தெரிஞ்சு விடலாம். இந்த இறக்கத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்தில் ஆசைப்படுத்த எம்பெருமானுக்கு விரக்தி. விரக்தி ஸ்ரீவைகுண்டத்தில் யாருக்கான்னு வருமா? மண்ணில் வரலாம், பொண்ணில் வரலாம், பெண்ணில் வரலாம். ஸ்ரீவைகுண்டத்திலே அவருக்கு விரக்தி வந்துருத்தான். இன்னொன்று, பெருமானுக்கு விரக்தியே வரப்படாது, நமக்கு தான் வரணுமே தவிர. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கோ, பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பீதி ஏற்படும். அவருக்கு மட்டும் விரக்தின்னு வந்துட்டா என்ன அர்த்தம்? இப்போ இதுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, விட்டுடுவோம், அவர் வழி அவர் பார்த்துக்கிட்டோம், நம்ம வழி நமக்கு. இது விரக்தி. வைராக்கியம்னு சொல்கிறார். ராகமற்ற தன்மை, பற்றற்ற தன்மை. பெருமானுக்கு எல்லா விஷயத்திலையும் பற்று இருக்கிற வரைக்கும் தான் நாம் தப்பிக்கலாம். ஒரே நிமிஷம் இந்த ஆத்மாவை எத்தனை திருத்தணும்னு பார்த்தாலும் இவன் திருந்துறதா இல்லை, அவன் வழி அவன் பார்த்துக்கிட்டான், நம்ம வழி நமக்கு. இவர் நம்ம சொத்தே இல்லைன்னு நம்ம குடல் துவக்கை பெருமான் அறுத்து விட்டால் ஒரு நாளும் எனக்கு மோட்ச லாபத்துக்கு வழியே கிடையாது. இந்த சொத்து என்னது என்னது என்னதுன்னு அவன் நினைக்கிற வரைக்கும் தான் இவன் எத்தனை தப்பு பண்ணாலும் பெருமான் பொறுப்பனே தவிர. இது ஆறுதோன்னு ஒரு நிமிஷம் பெருமானுக்கு வைராக்கியம் வந்துடுத்துன்னா இவன் அப்புறம் ஆற நம்பி போய் பெருமானுடைய திருவடிகளில் நிற்க. நல்ல வேளை நாம் இத்தனை தவறிழைத்தாலும் அவன் தன்னுதுன்னு நினச்சிட்டு இருக்கானோ. சொத்து எத்தனை தப்பு பண்ணாலும் சரி, இப்போ உடஞ்சி கீழே விழுந்துடுத்து இருந்தாலும் வீடு என்னது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எது இல்லாட்டா ஆக்கினாலும் அந்த நிலத்தையானும் பார்த்துன்னு தான் உட்காந்துருப்போமே தவிர காரணம் என்ன? இப்போ என்னது, இந்த என்னதுங்கிற அபிமானம் பெருமானிடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நாம் நம்பிக்கையோடு வாடலாம். ஆனால் அவருக்கு இப்போ விரக்தி ஸ்ரீவைகுண்டத்திலே ஏற்பட்டு விட்டது. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே. இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து லாபம் இல்லை, நம் அடியவர்களான குழந்தைகளோடே சேர்ந்து விடுவோம் என்று சுவாமி புஷ்கரணி கரைக்கு இறங்குகிறான் ஸ்ரீனிவாச பெருமான். அதை பற்றி தெரியும் எல்லாருக்கும் ஸ்லோகம். இப்போ அதை பற்றி தான் இங்கேயும் விளக்கிறது. நமக்கு 6 ரட்சிக்க வேண்டும். அதோ தேவா அவந்துனோ யதோ விஷ்ணுர் விசக்கிரமே பிருத்திவ்யா சப்ததாம் அபிஹி இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததேபதம் சமூடபஸ்ய பாகும் சுரே த்ரீணிவிரதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபா அதாபியா ததோ கர்மாணி ததோ தர்மாணி தாரயன். இந்த மந்திரங்கள்லாம் இந்த முதல் அஷ்டகத்திலே 2வது அத்தியாயத்தில் விளக்கிறது. அதோ தேவா அவந்துனா, தேவர்கள் நம்மை நன்றாக ரட்சிக்கட்டும். அதோ தேவா அவந்துனோ யதோ விஷ்ணுர் விசக்கிரமே, எந்த எம்பெருமான் எந்த திருவடித்தாமர்களை கீழ் உலகத்தில் வைத்து விசக்கிரமே உலகத்தை எல்லாம் தாவி அளந்தானோ. இது பிரம்மத்தை முதல்ல திரிவிக்கிரமன்னு விளக்கிறது சாஸ்திரம். அதோ தேவா அவந்துனோ யதோ விஷ்ணுர் விசக்கிரமே பிருத்திவ்யா சப்த தாமபிஹி. இந்த இடத்துல தாமன்னு சொன்னது சந்தஸ்ஸுகளை குறிக்கும். எம்பெருமான் வாமனமூர்த்தியாக அவதரித்தார். அவர் போய் மகாபலி யஜ்ஞவாடத்திலே 3 அடி மண்ணு வேணும்னு பிரார்த்தித்தார். கேட்டதை கொடுக்குறேன்னு சொன்னால் மகாபலி எதற்கு மயங்கி? இவர் வாயில் சொன்ன வேதங்களுக்கு மயங்கி. பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறது, இது எது கேட்டாலும் கொடுத்துடணும் என்ன மயக்கத்தோடு தான் ஒத்துண்டான். அழ்வாரே பாசுரத்தில் சாதித்தார், மாணியாய் நிலங்கொண்ட மாயன்னார்.
மாணியாக சின்ன பருவத்தோடே நிலத்தை கொண்டான பெருமான். மாயன் என்ன மாயம்? தான் கேட்டதை உடனுக்குடன்